Hello, hi, welcome friends. இந்த வீடியோ கீழ இருக்கிற subscribe பட்டனை பிரஸ் பண்ணி இந்த சேனலை subscribe பண்ணீங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பத்தின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி ஹிஸ்டரியை வந்து கிளியர் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். இப்போ யூடியூப்ல என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது, அந்த செட்டிங்ஸ்ல எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல போறேன். இது வந்து ஹோம் ஸ்க்ரீனு. நீங்கள் யூடியூப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இன்பில்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப் வரும், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வரும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பட்டனில் இப்போ எதனா ஒரு கண்டென்ட் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா தமிழ் மூவி சாங்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வரும். அதில் வந்து ஏதோ சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டோம். நம்ம ப்ளே பண்ண பார்த்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அக்கௌண்ட் இருக்குல்ல லாஸ்ட் டேப், அதில் போய்ட்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அது ரெப்ளிகேட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் அங்கே என்னெல்லாம் செக் பண்ணி என்னெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு இருக்க இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணோன்னா இங்கே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளியர் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிளியர் ஹிஸ்ட்ரின்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணுமா அப்படி கேட்கும். கிளியர் ஹிஸ்ட்ரியை வந்து திருப்பி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து எரேஸ் அவுட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸில் போய்ட்டு ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ்னு இருக்குல்ல. இப்போ வந்து ஹெச்டி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல மட்டும்தான் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹெச்டி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல மட்டும்தான் அது வந்து அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹெச்டி குவாலிட்டி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து டபுள் டேப் டு சீக். அது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீடியோ இருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு அப்புறமா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா எவ்வளோ தொலைவு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சீக் ஆகணும் அப்படின்னு சொல்லி, தட் மீன்ஸ் எவ்வளோ தொலைவு வந்து அது ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ஆகணும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி திருப்பி செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக அது இருக்கும். ஓகேவா, அது நீங்கள் வந்து 10 செகண்ட்ஸ் வரைக்குமா இல்லை 15 செகண்ட்ஸ் வருமா 60 செகண்ட்ஸ் வருமா நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோ ப்ளே எனேபிள்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டோன்னா இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகி முடிச்சோடனே நெக்ஸ்ட் வீடியோ அதுவே வந்து ஆட்டோ ப்ளே ஆகிடும். அதுதான் ஆட்டோ ப்ளே எனேபிள்டு ஒரு ஆப்ஷனு. அந்த அப்லோட் குவாலிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிங்க. ரெஸ்ட்ரிக்ட் மோட்னா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரான வீடியோஸாக இருக்கும். இல்லை ஒரு சில வீடியோஸ்லாம் ஃப்ளாக் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னா, இப்போ வந்து காப்பிரைட்டட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளாக் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ட் மோடில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து ஆஸ்க் ஈச் டைம் சொல்லியிருக்கு. அப்படி இல்லை எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு வந்து மீடியம் குவாலிட்டி 360pயில் இருக்கிற வீடியோஸ் எப்போவுமே லோட் ஆகணும், இது வந்து நீ ஒரு தடவை கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் நீங்கள் இதில் செட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு தடவை உங்களுக்கு கேட்காது. தென் வந்து ஆட் ஓவர் ஒய்ஃபை ஒன்லின்னு இருக்குது. அது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எதனா உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து வீடியோஸ் வந்து வருதுன்னா அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உடனே வந்து என்னென்னா அது ஒய்ஃபை இருந்தால் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும், இல்லை டவுன்லோட் ஆகாது. மொபைல் டேட்டா டவுன்லோட் ஆகாது. நான் ஆஃப் பண்ணி வச்சதுக்கு காரணம்னா மொபைல் டேட்டா டவுன்லோட் ஆகணும் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் ஒய்ஃபைல நான் ஆன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுப்பேன். தென் வந்து யூஸ் எஸ்டி கார்டு வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கனால என்னென்னா இப்போ எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டில் தான் போய் சேவ் ஆகும். இது நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்னா அது வந்து நார்மல் நம்ம இன்டர்னல் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் ஃபைல்ஸ்லாம். தென் கிளியர் ஆஃப்லைன்ன்றது கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் சேவ் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். தென் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் எதனா வந்து நம்மளுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கோசரம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசின்னு இருக்குது. கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா. பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து நான் ஆன் பண்ணிட்டேன்னா தென் இதுக்கப்புறமா வந்து எந்த
ஒரு ஹிஸ்ட்ரியும் வந்து சேவ் ஆகாது ஃப்யூச்சரில். அதுக்கப்புறமா அதேமாதிரி பாஸ் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துட்டோன்னா மேலே வந்து அந்த டேப்பில் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் போட்டு, அந்த கண்டென்ட் வந்து இன்னொரு தடவை வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு புதுசாக இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் WWE போட்டு சர்ச் பண்ணோம்னா தென் இன்னொரு தடவை நம்ம வந்து அந்த டேப்பை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நார்மலாக அது என்னென்னா திருப்பி அந்த WWE வந்து சஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் வந்து இன்னொரு தடவை வந்து இந்த நம்ம பாஸ் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த கண்டென்ட் வந்து திருப்பி நமக்கு ஷோ ஆகாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுலேயே வந்து கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு இதுலேயே கூட நீங்கள் ஓகே பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே இதிலே கிளியர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.